ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் 4 ஆஃப் பேபி ஷவர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் இன்விடேஷன் வாங்கலான்னு கிளம்பலான்னு பார்த்தா மழை பயங்கரமாக அடிச்சு தூக்குச்சு. நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ண ஜுவல் செட்லாம் வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு இருந்ததில் டைம் ஆகிடுச்சு. சரி, டக்குன்னு ஷாப்புக்கு போய்ட்டு நிறையா இன்விடேஷன் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிது. இன்விடேஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மால் கிளம்பி போயிருந்தோம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக. அங்கே போயிட்டு எனக்கு இந்த கோல்டன் வாட்டர் பாட்டில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அது ரேட் ரொம்ப அதிகன்றனால நான் யோசிக்காமல் வச்சுட்டேன். அப்புறம் இந்த பிங்க் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வெளியில் போயிட்டு வந்த உடனே என் ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணலான்ட்டுன்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன். ஒரு DIY சேலஞ்ச் சொன்னால் கண்டிஷ்னர் ஆயில் எல்லாமே கவரில் போட்டு ட்ரை பண்ணால் ஃபுல் மெஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம ரெகுலர் சொல்யூஷனுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்தது தான். நான் யூஸ் பண்ணுறது ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸி ஜெல் வித் ரோஸ்மெரி ஆயில். இந்த ஜெல்லில் லென்த் அண்ட் ஸ்கேல்பில் நல்லா ஈவனாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரிஸை கண்ட்ரோல் பண்ணோம். நமக்கு ஷைனி அண்ட் சில்கி லுக் கொடுக்கும். நம்ம ரூட்ஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹேர் திக்கராகவும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி 20 to 30 minutes நம்ம அப்படியே விட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் ஃப்ளாக்ஸி ஜெல்லை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது purple.comல அவைலபிளாக இருக்குது. நான் ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.